Hi guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம Splash Splash Loveன்ற டிராமாவோட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அதுவும் கிளாஸ் ரூம்ல விடுவாரா நம்ம வாத்தியாரு பிடிச்சு அவளை போர்ட்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண விட்டுறாரு. அந்த போர்டு கூடயே முட்டி மோதிட்டு இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம கேஸ் தான் போல. அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை பார்த்து மண்டுக்குள்ள என்ன களிமண்ணா வச்சிருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்றாரு. நீ இப்படியே இருந்தா என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினா எப்படா இந்த கிளாஸ் முடியும்னு சொல்லிட்டு பக்கெட்ல தண்ணி விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்தே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ கவுண்ட் பண்ண மாதிரியே கரெக்டா கிளாஸ் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவ வீட்டுக்கு வந்து ஜம்முன்னு சோஃபால உட்காந்து ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அம்மாவா ஹீரோனுக்கு பொட்டுன்னு ஒன்ன வச்சுட்டு, இந்த ஆர்வத்தை நீ படிப்புல காமிச்சா கூட நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல பாஸ் ஆயிருப்பான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எப்ப பாரு இந்த போனே தான் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அவங்க உட்காந்து டிவில ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா, நீங்க மட்டும் என்னமா எப்ப பாரு இந்த டிராமாவை தானே பார்த்துட்டு இருக்கீங்க, சச்சா ஒரே தொல்லையா இருக்குப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கா நாளைக்கு எக்ஸாம், அதுல நான் என்னதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. அவ வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்போ ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு, நாளைக்கு எக்ஸாம்ல எப்படியும் ஃபெயில் தான் ஆக போறேன், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு செம்ம சோகமா உட்கார்ந்துருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கா. அவளோட எக்ஸாமுக்காண்டி அவளோட அம்மாவா ஹீரோனோட பேக்ல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு விடுறாங்க. இவ எக்ஸாமுக்கு போறாளா இல்ல கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட போறாளான்னு தெரியல. அவளோட அம்மாவா ஹீரோன் கிட்ட, இந்த எக்ஸாம் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதுல மட்டும் நீ ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேற சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையா அட்வைஸ் பண்றாங்க. எல்லாரையுமே போல ஹீரோயினும் லாஸ்ட் மினிட்ல ஃபுல் புக்கையுமே உட்காந்து புரட்டி பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அந்த பஸ் டிரைவரா ஒரு பிரேக்க போடுறாரு. அவளோட புக் எல்லாமே கீழே விழுந்துடுது. அதை யாரோ எடுத்து கொடுக்கறாங்க. ஹீரோனோட ஸ்டாப் வேற ஹீரோயினா அரக்க பறக்க இறங்குறேன்ற பேர்ல அவ கொடையா கூட விட்டுட்டு இறங்கிடுறா. அங்க செம்மையான மழை பெய்யுது. அச்சோ என்னோட கொடைன்னு சொல்றதுக்குள்ள அந்த பஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே அந்த எக்ஸாம் ஹால் கிட்ட வரா. அதை பார்க்கும் போதே அவளுக்கு ஒரு மரண பீதி ஆகுது. அவளுக்கு அவளோட அம்மா அட்வைஸ் பண்ணது எல்லாமே காதுக்குள்ள கொயின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. பரவாயில்லையே, எக்ஸாம் ஹாலுக்கு இவ்வளவு வெறித்தனமா ஓடுறாளான்னு பார்த்தா பயபல எக்ஸாம் ஹாலை தாண்டி வேற எங்கேயோ வெறித்தனமா ஓடிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டா எக்ஸாம் ஹால்ல பார்த்தா ஹீரோயினை காணோம். அவளுக்கு சட்டுன்னு ஒரு மெசேஜ போடுறா. இங்க ஹீரோயினை பார்த்தா மலையிலேயே அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கா. அந்த மலைய பார்த்து இந்த ஒரு வாட்டி என்ன மறைய வச்சிருன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அங்க தண்ணி தேம்பி இருக்கும். அதுக்குள்ள இருந்த சத்தம் வர ஹீரோயினா அங்க என்ன சத்தம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து எட்டி பாக்குறா. இப்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஒரு நாட்டுல மழை வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கும்பலா கூடி நின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனை காமிச்சா அந்த தண்ணிக்குள்ள காலை விட அது உள்ள போகுது. ஹீரோனுக்கு அப்படியே அள்ள விட்டுருது. இப்ப அந்த நாட்டு அரசரை காமிக்கிறாங்க. அவனா இந்த டிராமாவோட ஹீரோ. அவனா இவங்க தலைகில நின்னாலும் எப்படியும் ஒண்ணு நடக்க போறது இல்லைன்ற மாதிரியே நினைக்கிறான். இங்க ஹீரோயினா, எப்படியும் நான் வீட்டுக்கு போனா எனக்கு செருப்படி தான் விழப்போகுது, அதுக்கு நான் இந்த தண்ணிக்குள்ளேயே விழலான்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே அங்க இருந்த குட்டி பையன் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். அவனா அத்தாடி ஆத்தா இங்க இருந்தவங்களை காணுமேன்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். இங்க இந்த தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள இப்ப ஹீரோயின் எந்திரிக்கிறா. அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினா டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்திருப்பா, அது அவளுக்கே தெரியாது. அங்க இருக்க எல்லாரையுமே ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன ஒரே கும்பலா இருக்கீங்க, ஓஹோ ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஏதாச்சும் எடுக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயினை பார்த்து, யார் நீ, எப்படி இந்த தண்ணி தொட்டிக்குள்ள வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது அது அவங்க கோசம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பக்கத்துல ஒரு ஆளு நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ஹீரோனுக்கு அவளோட மேக்ஸ் டீச்சர் மாதிரியே இருக்கு. அவரை பார்த்து, யோ வாத்தி உனக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களா, என்ன இவ மரியாதை இல்லாம பேசுறா, இவ கழுத்தை வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அவ கழுத்து முன்னாடி வாழை கொண்டு வந்து நிறுத்துறாங்க.
அவள அத பார்த்துட்டு என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்க, அடச்சே இந்த வாழை நவுத்துங்கன்னு சொல்லிட்டு அத கையால நவுத்தா அவ கை நிஜமாவே வெட்டி ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அத பார்த்தா ஹீரோயினா செம்மையா ஷாக் ஆயிடுறா. என்னடா நிஜமான வாள்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறா. இப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிச்சுவேஷன் புரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒருத்தரா இவன் நமக்கு கடவுளால அனுப்பப்பட்டவன், அதனால இவனாலதான் நமக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா பையனை நினைச்சே பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோனோட அம்மா சீரியல் பாக்குறப்போ அந்த தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு லேடி நின்னு பேசுறத ஹீரோ நிறைய வாட்டி பார்த்திருப்பா. அது ஹீரோனுக்கு ஞாபகம் வர, ஆமா அதான் நான் வந்துட்டேன்ல, இனி மழை வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீராப்பா கத்திட்டு இருக்கா. அதை கேட்டு எல்லாருமே மண்டி போட்டு மழைக்காண்டி ப்ரே பண்ண ஹீரோயினா இந்த அறிவாளிங்க இருக்க வரைக்கும் நம்ம உசுருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறா. இப்ப எல்லாருமே ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினா ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அதே ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அங்க வேலை செய்யற ஒருத்த மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கூட்டத்துல ஒரு குள்ளநரி மாதிரி ஹீரோயின் அந்த கூட்டத்திலேயே மிங்கிள் ஆயிடுறா. நானும் பையன்தான்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோவா எல்லாருக்கு முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டு போன அந்த கோசை மட்டும் கையில மாட்டினா கண்ணை நோண்டி வெளியில எடுத்துருவேன்னு சொல்லிட்டு செம்ம கான்ல பேசிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினா ஆட்டாடி இப்ப நம்ம மட்டும் கையில மாட்டினோம், நம்மள கைமா போட்டுருவாங்களேன்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோவா அந்த அரசவையில நம்ம இந்த பிரேயர் எல்லாம் பண்றதை விட்டுட்டு நம்ம மேக்ஸையும் சயின்ஸையும் கொண்டு வரணும், அதுல நம்ம அறிவை வளர்த்துக்கணும்ன்றான். அதுக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசர் இருக்க காலத்துல எழுத்து வடிவமே இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அரசவையிலேயே ஒரு ஆட்டுத்தாடியா இது எல்லாம் சரியாகணும்னா அரசருக்கும் என்னோட பொண்ணுக்கும் குழந்தை பிறக்கணும், அப்பதான் இது எல்லாமே சரியாகி மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு எல்லாருமே மண்டி போட்டு ஆமஞ்சாமி போட ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா சும்மா மண்டி போடாதீங்கடா, இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நடக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ரொம்ப சோதிக்கிறாங்க மை லார்டுன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த ஆட்டுத்தாடியா அவ பொண்ணு கிட்ட வந்து நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காத, சீக்கிரமா உனக்கும் அரசருக்கும் குழந்தை பிறக்கணும், அப்பதான் நம்ம பதவியை நம்மளால தக்க வச்சுக்க முடியும்ன்றாரு. அவரோட பொண்ணுக்கு அதுல அவ்வளவா ஈடுபாடு இல்லைனாலும் அந்த ஆட்டுத்தாடி அவரோட ஆசை எல்லாத்தையுமே அவர் பொண்ணு மேல திணிக்கிறாரு. இங்க ஹீரோயின் போனா விழுந்து கிடக்கும். அதை அவ எடுக்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்கப்போ அவளை யாரோ வந்து பிடிச்சிடுறாங்க. அது ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவளை அப்படியே அலேக்க தூக்கி வந்து ஹீரோ முன்னாடி நிறுத்தி விட்டுறான். அவளை பார்த்த ஹீரோவா அவ கழுத்து முன்னாடி வாழை நீட்டா ஹீரோயினா அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிருச்சு, இருந்தா மண்ணுக்கு இல்லன்னா சாமிக்குன்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவா அவகிட்ட நீ யாரு எங்க இருந்து வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ அவளோட போனை புடுங்கி பார்க்கும்போது அதுல மழை பெய்யற மாதிரியே ஒரு வால்பேப்பரை வச்சிருப்பா. அது ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. அவகிட்ட ஹீரோவா என்ன இந்த டப்பாக்குள்ள மழை பெய்யுதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறா. ஆனா அது ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. அவகிட்ட ஹீரோவா என்ன ஃபியூச்சர்னு சொல்லி கதை கட்ட பாக்குறியான்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்டா அரசு இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் கைய வெட்டிருங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வாள் எடுத்து ஹீரோயினை வெட்ட போலான்னு பார்க்கும்போது ஹீரோயினா ஐயோ நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதை எதையுமே கேட்காம இவ ஒத்த கைய நான் வெட்டி ஆவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல வெறித்தனமா நின்னுட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயினா எனக்கு மேக்ஸ் தெரியும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவா அவளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்றான். அதை பார்த்த ஹீரோயினா இதுல எழுதிருக்கிறது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும் போது ஹீரோவா இவ சரிப்பட மாட்டான், அந்த வாழை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த டயக்ராம பார்த்துட்டு அவ பென் எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவா அந்த பெண்ணை பார்த்துட்டு இது என்ன இங்க் இல்லாம எழுதுதுன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா என் கரகம் இதுக்காண்டி தான் அங்கிருந்து தப்பிச்சு இப்படி இங்க வந்து பங்கமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறா. ஒரு மாதிரி ஹீரோன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறா. அதை பார்த்த ஹீரோவா எப்பட்றா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா எங்க ஸ்கூல்ல இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோவா ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அவகிட்ட ஹீரோவா நீ எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கோல்டு காயினுமே கொடுக்குறான். நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினுக்கு அவ ஸ்டே பண்ற இடத்த காமிச்சிட்டு அவகிட்ட இருந்து அந்த கோல்டு காயினை வாங்கிக்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினை ஐயா அந்த சேஞ்சு அப்படின்னு
சொல்லும் போது அவனா ஹீரோனுக்கு ஒரு தண்ணி குடிக்கிற மக்கு கொடுக்கறான். அத பார்த்த ஹீரோயினா இது மலை அளக்கிற எக்யூப்மெண்ட்லன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒண்ணுமா புரியல. இப்ப கம்முன்னு உள்ள போறியா இல்ல இதையும் புடிங்கிடவான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கா டீச்சருக்கான ஒரு ட்ரெஸ்ஸ குடுக்கறாங்க. அத போட்ட ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இத போட்ட ராப்பிச்சக்கார மாதிரியே இருக்கேனே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அவளோட டீச்சர் மாதிரியே ஒருத்தன் இருப்பான்ல, அவன் கிட்ட ஹீரோயினா ஏன் அந்த குட்டி குட்டி ஸ்கர்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் நான் ஹீரோயின் கிட்ட அரசர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர், அவர்கிட்ட இப்படி கோவம் வர மாதிரி எல்லாம் காமெடி பண்ணி அடி வாங்கி சாகாதன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினா இது எந்த நூற்றாண்டு அரசர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி லைப்ரரிக்குள்ள போயிட்டு எட்டாவது புக்கை எட்டி எட்டி எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோவா அவளை அங்கிருந்து குண்டு கட்டையா இழுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு இந்த டேபிள்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினா சரி சரி போனா போகட்டும் நான் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு செம்ம பந்தா காமிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவன் கிட்ட உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுல மட்டும் நீ தப்பா பண்ணிட்டா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறா. நெக்ஸ்ட் ஹீரோவா அவளை பார்த்து நான் ஒரு அரசர் அந்த பயம் கூட இல்லாம என்னை எப்படி நீ நேருக்கு நேர் பாக்கலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என்னடா லூசு பயல லூசு தனமா பேசிட்டு இருக்கா, உன்னை பார்க்காம உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா என்ன ஒருத்தர் இப்படி நேருக்கு நேர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்றான். அவளுக்கா நம்ம டீச்சர் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி ஆயிடுது. ஹீரோக்கு 1 to 3 சொல்லி கொடுத்து விளையாடிட்டு இருக்கா. இங்க ஹீரோவா மண்ல கூட விடாம மேக்ஸ் போட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினா அவனுக்கு கூட பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்னபடியே தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோனோட பேக்ல இருந்து ஒரு பண்ணை எடுத்து பாக்குறான். அதை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு அதை கொளுத்தி வெளியில தூக்கி போட்டுட்டு பயத்துல குப்புற கடிச்சு விழுந்து போய் கிடக்குறான். அந்த சர்வெண்டா அங்க என்ன சத்தம்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வர ஹீரோவா ஆவுன்னா உள்ள வராதீங்கடா கூப்பிட்டா மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு அவனை வெளியில அனுப்பி விட்டுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரெண்டு பேருமே டேபிள்ஸ ரைம்ஸ் மாதிரி சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ ஒரு தப்பு பண்ணாலும் இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அவளோட மேக்ஸ் டீச்சர் அவளை எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி ஹீரோவை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கா. அவ அடிச்ச காண்டுல ஹீரோட ஃப்ரெண்டா வாழும் கையுமா நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு முகத்துல சிரிப்பு போய் மரண பீதி ஆயிடுறா. அந்த சர்வெண்ட்டும் உள்ள வந்து எங்க சிங்கத்தையே அசிங்கப்படுத்திட்டியான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்போ ஹீரோவா சிரிச்சபடியே எந்திரிச்சு கோசன் நிஜமாவே பையன்தான்றான். என்ன அடி அடிக்கிறான் எப்ப பாப்பா சரி சரி எல்லாரும் போங்க இது ஒரு கேம் தான்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட வெளியில அனுப்பி விட்டுறான். அகைன் அந்த கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒவ்வொரு வாட்டியும் தப்பா சொல்ல ஹீரோன் அவன் நெத்திலேயே பொட்டு பொட்டுன்னு வைக்கிறா. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டுமே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோனை ஒரு கொஸ்டினை கேட்கும் போது அவ தப்பா சொல்லிடுறா. ஹீரோவா எறா அந்த வாழை புடி 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 அந்த கைய என்ன இன்னைக்கு அடிச்ச கைய கூறு போடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வாழும் கையுமா நின்னுட்டு இருக்கான். அவளா வெட்டுறதுக்கு முன்னாடியே ஏதோ வெட்டின மாதிரியே 4 ஊரை கூப்பிடுற அளவுக்கு பேனு கத்திட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறா. அந்த ராணி பொண்ணு உள்ள வர எல்லாருமே கேப் எல்லாம் மாத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கப் சிப்புன்னு உட்கார்ந்து இருக்காங்க. அவளா உள்ள வந்து ஹீரோவை நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்த ஹீரோனுக்கு அவளோட ஃப்ரெண்டு சோவா பாக்குற மாதிரியே இருக்க சோன்னு சொல்லிட்டு கூப்பிட வந்துடுறா. எல்லாருமே ஹீரோனை ஷாக்கா பார்க்க ஹீரோன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் பாக்கலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இங்க அந்த பொண்ணா ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்து எப்ப பாரு ஹீரோ கூட தான் இருப்பியான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரா. இங்க ஹீரோக்கு விதம் விதமா ஃபுட்டு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஹீரோ சாப்பிடலான்னு போறதுக்குள்ள ஹீரோனோட வயிறா குறு குறுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடுது. அதை கேட்ட ஹீரோட மைண்ட் வாய்ஸா என்ன வயிறுது மானம் கெட்ட வயிறு இங்க வரைக்கும் சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரையுமே அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இந்த சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட போறான். ஹீரோயின் 10 ஊர் தெரியற அளவுக்கு வாய பேன்னு பொழந்து வச்சிருக்கா. ஆனா ஹீரோவா அவளுக்கு ஊட்டாம அதை அவனே சாப்பிட்டுறான். காண்டான ஹீரோயினா மக்கள் பட்னியில இருக்காங்க ஆனா இங்க ஒருத்தனை பாரு முழு அட்டை முழுசா முழுங்கிட்டு இருக்கான்றா. அதுக்கு ஹீரோவா நான் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா தானே இந்த நாட்டை காப்பாத்த முடியும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா இந்த சாப்பாடை விட எங்களோட சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்குன்றா. ஆனா ஹீரோ அதை நம்பவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் அவனை கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இரு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளா கப் நூடுல்ஸை ரெடி பண்ணி அதை ஹீரோக்கு ஊட்டி விட எடுத்துட்டு வரா. ஹீரோ அதை பார்த்துட்டு இதை சாப்பிடலாமா இல்ல வேணாமான்ற கன்ஃபியூஷன்லயே வாய ஓபன் பண்றான். ஆனா ஹீரோயினா அவன் செஞ்ச மாதிரியே அவனுக்கு ஊட்டி விடாம அவ சாப்பிடுறா. அதுல காண்டாகி கோவமா ஹீரோ உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதை சாப்பிட்ட பிறகு ஹீரோவா அதை குடுன்னு சொல்லிட்டு சட்டியோட புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா காரமா இருக்கு தண்ணி
தண்ணி குடின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா இல்ல நாள எவ்வளவு பெரிய மாமன்னு சொல்லிட்டு வீராப்பா அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோட கண்லாம் சிவந்து போயிடுது. அவனுக்கு செம்மையான ஸ்டொமக் அப்செட் ஆயிடுது. எங்கடா அந்த கோசம் எனக்கு என்னடா கொடுத்தான்னு சொல்லிட்டு செம்ம காண்டா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு அப்படி என்னதான் கொடுத்த, சூனியம் கீனியோ ஏதாச்சும் வச்சுட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா ஸ்டொமக் அப்செட்னா என்ன, அது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஒரு சயின்ஸ் கிளாஸே எடுத்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இங்க பாரு இதுதான் ஹார்ட், லபக் லபக்குன்னு துடிக்குது பாருன்றா. அவகிட்ட ஹீரோவா அப்படியோன்னு எனக்கு துடிக்கலையே, இங்க வா உனக்கு துடிக்குதான்னு பாப்போன்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ண போக ஹீரோயினா அங்கிருந்து தெரிச்சிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா நீ இந்த மூட நம்பிக்கை எல்லாம் நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ அவகிட்ட வா உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கும். அதை வச்சு அப்பதான் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அதை பார்த்த ஹீரோயினுக்கு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடுது. அவங்களுக்கு ஹீரோயினா அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த டெட் பாடி எந்திரிக்க ஹீரோயினா ஆத்தாடி பேயின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போய் கத்திக்கிட்டே ஒளிஞ்சுக்கிறா. அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையான சிரிப்பாயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோக்கு பிளான்ஸை பத்தின கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனை எடுத்து நீட்டுறா. அதை பார்த்த ஹீரோவா செம்மையா ஷாக் ஆகுறான். அவனுக்கு இது எல்லாமே ரொம்பவே புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே அந்த போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கப்போ அங்க வந்து அந்த ராணி பொண்ணா அதை பார்த்து செம்மையான காண்டாவுறா. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆரஞ்சு கொடுக்கறாங்க. அதுல ஒரு ஆரஞ்சை வாங்கி ஹீரோன் ஒளிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுமே ஹீரோனுக்கு ஒரு ஆரஞ்சை கொடுக்கறான். அவன் பேசிட்டு இருக்கப்போவே ஹீரோன் அந்த ஆரஞ்சை சாப்பிட்டுட்டு தோலை அவன் முன்னாடி போட அதை பார்த்த ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறான். அவகிட்ட ஹீரோவா இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இதை ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ இப்படியே பேசிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறா. அகைன் ஹீரோ அவளை கூப்பிட ஹீரோனா திரும்பி எப்பா சாமி ஒரு ஆரஞ்சு தானே அதுக்கு ஏன் இப்படி பண்றன்னு சொல்ல ஹீரோவா அவகிட்ட ஒரு பாலை தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை மேக்ஸ்ல வச்சு செஞ்சதுக்கு இப்ப ஹீரோ அவளை பால்ல வச்சு செஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பாலை பொறுக்கியே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா இதை நீயும் ஓடி வந்து எடுக்கலாமேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவா நான் எவ்வளவு பெரிய அரசர் எனக்குன்னு சில கெத்து இருக்குல்ல அப்படின்றான். ஆனா ஹீரோயினா அவனை பார்த்து அது கெத்து இல்ல வெத்து, அரசரா இருந்துட்டு உனக்கு பிடிச்சதையே உன்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ண ஹீரோவா இப்ப நீ என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். அவளை பிடிக்கிறேன்ற பேர்ல ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவா நான் லாஸ்டா எப்போ ஓடுனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவளை அடிச்சு விட்டுறான். சட்டுன்னு ஹீரோ எந்திரிச்சு என்கிட்ட இருந்து நீ என்ன மறைக்கிறான்னு சொல்ல ஹீரோயினா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா சரி ஓகே எனக்கு ஒரு அண்டர் கவர் ஒர்க் இருக்கு, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கண்ணாடி முன்னாடி உட்காரும் போது அவனோட ஹார்ட் செம ஃபாஸ்டா துடிக்குது. ஏன் இப்படி துடிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறான். இங்க ஹீரோயினா அவ வச்சிருந்த அந்த ஆரஞ்சுல ஸ்மைலி எல்லாமே வரைஞ்சிட்டு ஹீரோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க ஹீரோ வரவே இல்ல. அங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டா ஏன் இப்படி குளிர்ல உட்கார்ந்துருக்க வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயினா ஹீரோ வந்திருப்பானான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. இங்க ஆட்டுத்தாடியா அவனோட பொண்ணு கிட்ட நான் ஹீரோட சாப்பாட்டுல ஒரு பவுடரை கலந்துட்டேன், இந்த சான்ஸை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கோ, இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றான். அந்த சாப்பாடை ஹீரோயினை சாப்பிட வைக்கிறான். அவகிட்ட நேத்து எவ்வளவு நேரமா எனக்காண்டி வெயிட் பண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா கொஞ்ச நேரம் தான்றா. அதுக்கு ஹீரோவா எனக்கும் ஒர்க் இருந்துச்சு, அதனால நான் உன்கிட்ட கொடுத்த ப்ராமிஸையே மறந்துட்டேன்றான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ அங்க அந்த ராணி பொண்ணு வர ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருக்கான். அந்த பொண்ணை பார்த்து ஹீரோவா இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினை பார்த்தா அவளால சுத்தமா முடியல. அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு அவ கண்ணும் எல்லாமே சிவந்து போயிடுது. அந்த பொண்ணா ஹீரோ முன்னாடி வந்து அவ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும் போது ஹீரோ அவ ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அவகிட்ட உனக்கு பிடிக்காத ஒன்ன எதுக்காண்டி ஃபோர்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு அவகிட்ட அட்வைஸ் பண்றான். அந்த டைம் ஹீரோயினா சோன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டோட நேம கூப்பிட்டுக்கிட்டே அங்க வர அவளால சுத்தமா முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அத பார்த்த ஹீரோ ரொம்பவே பதட்டமாயிடுறான். ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ அதை பார்த்து காண்டான அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோயினா போதையில செம்மையா கத்திட்டு இருக்கா. ஹீரோவா வெளியில கேட்ட போதுன்னு சொல்லிட்டு அவ வாய மூட ஹீரோயினா அவன் கையை கடிச்சு விட்டுறா. இந்த சத்தம் எல்லாம் கேட்டு அந்த பொண்ணு இன்னுமே காண்டாயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோவை கட்டி பிடிச்சு நீ ரொம்பவே கியூட்டா இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளையாவே மாறிடுறா. ஹீரோவால அவளை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு நான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு அவன் மேலேயே தூங்கி போயிடுறா. ஹீரோ அவளையே பேன்
பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா அவளை கிஸ் பண்ற மாதிரி வரான். அதுக்கப்புறம் இதை தப்புன்னு சொல்லிட்டு விலகி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவனோட பெட்ல தூங்க வைக்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயினா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கா. அவ கண்ணை முழிக்கும் போது ஹீரோவா இப்ப மட்டும் நீ எந்திரிக்கல, முதல் டெட் பாடி நீதான்னு சொல்ல ஹீரோயினா அவனை விட்டு விலகி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறப்போ ஹீரோ அவகிட்ட நில்லு நானும் வரேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து நடந்து போறான். ரெண்டு பேருமே ஜாலியா மனசு விட்டு பேசிட்டு போறாங்க. ஹீரோ அவகிட்ட எனக்கு வேண்டியது உன்னால ஆச்சுன்னா நான் உனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்கறேன்றான். அவகிட்ட ஹீரோவா நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறான். அவனை ஹீரோயின் கூப்பிட்டு அவன் கிட்ட அந்த ஆரஞ்சை கொடுக்க ஹீரோவும் அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த டைம் ஹீரோவோட ஃப்ரெண்டோட தம்பியா ஹீரோயினை சிஸ்டர்னு கூப்பிட ஹீரோயினா வாய முறா குரங்குன்னு சொல்லிட்டு அவனோட வாய பொத்திடுறா. அந்த ஆட்டத்தாடி ஹீரோயின் மேல செம்ம கான்ல இருப்பான். அதனால அவளை அரெஸ்ட் பண்ண வச்சிடறான். இங்க ஹீரோ கிட்ட எல்லாருமே ஒரு கிரிமினலை எதுக்காண்டி உங்க கூட வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஹீரோட ஃப்ரெண்டையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காண்டினா தண்ணி குடிக்கிற மக இவங்க மலைய அளக்குற ஒரு எக்யூப்மெண்டா மாத்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி ஹீரோவா ஹீரோயின் செய்யறது நல்லதுதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க பாக்குறான். ஆனா அதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க ஹீரோயினை 4 பக்கமுமே கைத்துல கட்டி அந்த கைத்தை குதிரைய வச்சு இழுத்து அவளை கொலை பண்றதுக்கான முயற்சியை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட ஹீரோயின் உயிரோட இருக்கணும்னா அவளை டைமை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இங்க ஹீரோயினை கொல்றதுக்காண்டி போயிடுறாங்க. கரெக்டா அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்து இது மன்னரோட ஆர்டர்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் ஹீரோயினை பையன்னு நினைச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவா எனக்கு ஹீரோயின் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தூரமா நின்னு கேட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் ஹீரோ ஃப்ரெண்டும் உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோயினா என்ன நிஜமாவே கொன்னுருவாங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அதுக்கு ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸா கல் நெஞ்சக்காரன் ஒரு பேச்சு காட்சி இல்லன்னு சொல்றான் நான் பாருன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டா ஆளை விட்டா காணும்னு சொல்லி எந்திரிச்சிடறான். அவன் மைண்ட் வாய்ஸா ஒரு தண்ணி கப்புக்கே என்ன கொத்தோட தூக்கிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க, இதுல இது வேறையான்னு சொல்லி நினைச்சிருப்பான். அவன் கிட்ட ஹீரோயினா கெஞ்சி கேட்க அவனும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த டைமை கண்டுபிடிக்கிற மெஷினுக்காண்டி ரெண்டு பேருமே ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கு ஹீரோயினை நினைச்சு அவனால ஒழுங்கா சாப்பிட முடியல. இங்க ஹீரோயினை பார்த்தா புக்க புரட்டி அந்த டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் டயர்ல தூங்கி போயிடுறா. அங்க ஹீரோ வந்து அவளுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவ தலைய தடவி கொடுத்து அவ பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கான். அவ கண்ணை முழிச்சு பார்க்கும் போது அங்க யாருமே இல்ல. ஆனா ஹீரோயினா அந்த ஆரஞ்சுல போட்ட ஸ்மைலிய இப்ப ஹீரோ அவளோட புக்ல போட்டுட்டு போயிருப்பான். அதை பார்த்து ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த ஆரஞ்ச கையில வச்சுட்டு ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே ரொம்பவே சோகமா இருக்கான். இங்க ஹீரோயினா எழுதியே ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா. அவளால சுத்தமா முடியல. இங்க ஹீரோ ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். அவனால ஒழுங்கா கோல் போட முடியல. ஏன்னா அவனோட நினைப்பு பூராமே ஹீரோயின் மேலதான் இருக்கு. அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவகிட்ட வருவான். ஆனா ஹீரோயினை ஹீரோட ஃப்ரெண்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட வரலன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்லிருப்பான். இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அவளை நினைச்சுக்கிட்டு அந்த பால் அடிக்க அந்த பால் கரெக்டா உள்ள போயிடுது. இங்க ஹீரோ ரொம்பவே சோகமா படுத்திருக்கான். அவன் மேல ஒரு மழை துளி விழுகுது. அந்த டைம் அவனுக்கு ஹீரோயினா மறுபடியும் மழை பெஞ்சா நான் என்னோட ஃபியூச்சருக்கு ரிட்டர்ன் போயிடுவேன்னு சொன்னது ஞாபகம் வருது. இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பி நிக்கிறா. அவ முன்னாடி ஒரு தண்ணி தேம்பி இருக்கு. அதுக்குள்ள அவ காலை விட்டா கால் உள்ள போகுது. அவளை தேடி ஹீரோவா செம்ம ஃபாஸ்டா ஓடி வாரான். ஹீரோ மூச்சை பிடிக்க ஓடி வந்து அவ இருக்க பிளேஸ்ல பார்த்தா அங்க ஹீரோயினை காணோம். அவளை காணோம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே கவலை ஆயிடுது. அந்த டைம் ஹீரோயினா வரைஞ்சு வச்சா அந்த பேப்பர் கிடைக்க அந்த மெஷினை தேடி அவன் அங்க போறான். அவளை தேடி அந்த எக்யூப்மெண்ட் கிட்ட போனா கரெக்டா ஹீரோயினும் அந்த எக்யூப்மெண்ட் கிட்ட தான் இருக்கா. அவ இன்னுமே ரிட்டர்ன் போகல. அவனை பார்த்த உடனே ஹீரோயினா இந்த வாட்டி என்னோட பெஸ்ட் கொடுத்துதான் இந்த எக்யூப்மெண்ட கண்டுபிடிச்சேன், ஆனாலும் என்னால டைமை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு செம்மையா அழ ஆரம்பிச்சிடுறா. அவ கிட்ட வந்து அவ கைய பிடிச்சு அவனோட ஹார்ட்ல வச்சு இது ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குதுன்னு நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு அந்த ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குதுன்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் அழுது
அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.